நானும் முதல்ல திட்டினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். சாமி நூற்று நலிவும் கோயிலுக்குள்ள ஒரு பாட்டை பார்த்து மேலே ஏற்பட்டேன். எப்போ விட்டாங்கன்னா ஈவினிங் தான் விட்டேன். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து இன்டர்வல் டைம்ல கோயிலுக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பெண் உறவு முறைகள்ல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரெண்டு பொண்டாட்டின்றது அவங்க எவ்வளவு பெரிய நியாயமா இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிறது. இப்போ ஒரு ஏக்கும் பிக்கும் சண்டையா இருக்கும். உண்மையே ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கலாம், ரிலிஜன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நில பிரச்சனையா இருக்கலாம், இல்ல எந்த பிரச்சனையாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஊர்ல பாதிச்சிருக்கிற என் லைஃப்ல இது நடந்தது, என்ன வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க, அதை நான் ஒரு திரைப்படமா நான் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணா அதெல்லாம் 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு என்னுடைய நினைவை நிகழ்கால தலித் கலைஞனா நான் அப்படிதான் நம்புறேன். சொல்லுதா அவங்களுக்குள்ள சண்டை மூட்டு வருது, என் சின்ன வயசுல அப்படி பண்ணிட்டாங்க, சின்ன வயசுல இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா சின்ன கேள்வி நீங்க உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. தமிழ்ல கடைசியா வந்து தலித் சினிமா தலித் அல்லாத இயக்குனர், அதாவது தலித் இயக்குனர், தலித் அல்லாத ப்ரொடியூசர் ரஞ்சித் படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் தான் நம்ம விட்டோம். ரஞ்சித் முதல்ல அட்டகத்தி எடுத்தாரு இல்லையா, அந்த ப்ரொடியூசர் வந்து தலித் ப்ரொடியூசர். ஸோ அந்த மாதிரி கடைசியா தலித் ப்ரொடியூசர் அல்லாத ஒரு தலித் பேசி ஒரு படம் எப்போ வந்துச்சு? அறம் வந்துச்சு. அவ்வளோ அறத்துக்கு அப்புறம் கேள்வி பிடிச்சிருந்தது பெரிய கேள்வி வரல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல தமிழ்ல வந்து தலித் சினிமா நானே கேஸ்ட் பத்தி ஒரு தலித் சினிமா கதை எடுத்து போயிட்டு தமிழ்ல எந்த ப்ரொடியூசரா கொண்டு போய் கொடுங்க. நல்ல பாலிடிக்ஸ் பேசுற ப்ரொடியூசர்ஸ், இல்ல பாலிடிக்ஸ் உள்ளே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாரோட நீங்க போய் கொடுக்கலாம். யாருமே தலித் சினிமா பத்தி கதையில பண்ண மாட்டாங்க, பெரியவங்களாம் பண்ண மாட்டாங்க. ஓடிடிக்கு போயிடாங்கன்னா ஓடிடி சொல்ற முதல் வார்த்தையை கேஸ்டிங் பத்தி படம் வந்து கிரிஞ்சுன்னு கிரிஞ்சுன்னு ஒரு வார்த்தை அந்த சொல்றாங்க இல்லையா, அதை வந்து எல்லா ஓடிடியும் சொல்லுவாங்க. அது ஒரு கிரிஞ்சு அப்படி. அன்லெஸ் யார் எடுத்தானா ஒரு ஃபேம்ல இருக்கிற பெரிய இயக்குனர் ஒருத்தர் ரஞ்சித் எடுக்கிறாருன்னா ஓகே, கோபிநாதன் எடுக்கிறாருன்னா ஓகே, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன டைரக்டர் எடுத்தா ஓகே. முதல் படம் நீங்க வந்து ஒரு தலித் இஷ்யூ பேஸ் பண்ணி, இல்லை ஒரு கேஸ்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி, இல்லை வந்து சமூக கருத்து சொல்றதுன்னு படம் எடுத்தீங்கன்னா அந்த படத்துக்கு பயப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய அனுபவம் அல்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கலெக்டிவ் ஆஃப் தமிழ் புது இயக்குனருடைய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இது வந்து ஒரு அட்ரஸ் பண்ணாமலே இருக்கு. நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் இப்ப நிறைய தலித் சினிமா வந்துட்டே இருக்கு, அது வந்து நமக்கு ஒரு பயாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம தான் பேசுறாங்க. ஆனா அந்த முதல்ல கேள்வி கேட்டிருந்தா இப்ப கடைசியா வந்த படம் அறம் தான். இந்த வருஷமே கிட்டத்தட்ட 287 படங்கள் வந்து தெரியாது எனக்கு. 287 எத்தனை சதவீதம் தலித் படம் நினைக்கிறீங்க? 1% 1% எத்தனை படம்? 287 201% எவ்வளவு? 2 படம். சரி, நம்ம 3 படம் எடுத்துக்கோம். எத்தனை படம் வந்து நினைக்கிறீங்க தலித்? 27 பேசணும். அது ஏதோ ஒரு அரசியல் சாதி அரசியல் பேசின படம் எத்தனை நினைக்கிறீங்க? 2 வந்துருக்குமா? 3 வந்துருக்குமா? வரல. இல்ல எத்தனை வந்துச்சு? 10 வந்துச்சா? பேர் சொல்லு. வந்துச்சுன்னா ஓகே, பாத்தீங்கன்னு கேக்கு. வரலன்னு சொல்லக்கூடாது. நான் கேக்குறது ஓடிடில எல்லாம் தியேட்டருக்கு வந்த படம். 2 படம் நான் சொல்றப்ப வச்சுக்கோங்க. 2 படமே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன டைரக்டர்ஸ் பண்ணது. மாமனன் வந்து மாரிசுல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனது. புதுசா யாரும் வந்து படம் பண்ணி பாத்தீங்களா? நீங்க தலித் அரசியல் பேசி, இல்ல கருத்தியல் பேசி புது இயக்குனர் ஒருத்தர் ஓடிடிக்கு வந்திருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் யூடியூப்ல வந்து பாத்துருக்கீங்களா படமா? எங்கேயுமே வரதில்லை. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கீழே என்ன பரவலா பேச்சு இருக்கு அப்படின்னா, இந்த தமிழ் சினிமா முழுக்க வந்து இப்ப என்ன ஒரு தலித் அரசியல் படம் பேசி நிறைய படம் வந்துட்டே இருக்கு. ரொம்ப பயாசா இருக்கு. அந்த சாதி அரசியல் தலித் படங்கள் இல்லாம கதை எடுத்துவாங்க, அரசியல் பேசாத படமா எடுத்துவாங்க, ஒரு பொதுவா எல்லாருக்குமான படமா எடுத்துவாங்க அப்படின்னு ஒரு அறவை கட்டுத்தரம்னு ஒரு கருத்து. எல்லாருமே ப்ரொடியூஸ் மட்டும் இல்ல, ஓட்டிங் இருக்கிறவங்க அப்படி எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து இன்னைக்கு தலித் சினிமா மட்டும் இல்ல, ஏதோ ஒரு அரசியல் கருத்து பேசி உங்க படம் தான் அவருக்கு சிக்கல். இது ஏன் ஒரு சிக்கலா இருக்கு? இது என்ன இவரு சொல்றது நோக்கம் என்னன்னா, இப்படி ஒரு பிரபகண்டா இருக்குது, நிறைய ஜாதி சம்பந்தமான படங்கள் சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி ஒண்ணு இல்லை.
இன்னைக்கு வந்து இந்த வருடத்துல வந்த படங்களோட பர்சன்டேஜா கணக்கு போட்டா கூட நம்ம வந்து 1% கூட கிடையாது. ஆனா பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா, அப்ப என்னன்னா அந்த 1% அவ்வளவு பெரிய அதிர்வு ஏற்படுத்துன்னு அர்த்தம். அதாங்க இதுல ஒரு பிரச்சனையே. 1,00,000 பேர் இருப்பான், ஒருத்த கேள்வி கேட்பான், அவனால அவனுக்கு சலசலப்பு ஏற்படும். இல்ல அவனால வந்து அந்த கேள்வி யாரை பாதிக்குமோ அவனுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படும். நமக்கு என்ன கேள்வின்னா, பொதுவா ஏன் தனி சினிமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்ல. ஏன் தனி சினிமா எடுக்கணும்? நம்ம ஒரு நல்ல ஒரு மனிதர்களுக்கான சினிமா எடுக்கலாம், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற ஒரு படங்கள் எடுக்கலாம், நான் இங்க இருக்கிற பிரச்சனைகளை பற்றி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே தனி சினிமா தான். இப்படி நீங்க சிந்திச்சிட்டீங்கன்னா மனித உரிமைகளை பற்றியோ, இப்ப ஒரு நிறவெறியை பற்றியோ, இல்ல ஒரு பெண் ஒடுக்குமுறை பற்றியோ, இல்ல வந்து இது எல்லாமே எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னாக்கா ஒரு திருநங்கை இப்படி எல்லாமே வந்து தனி சினிமாவை தான் மாறும் ஒரு கட்டத்துல. ஏன்னா எங்க ஒடுக்கப்படுறோமோ, எங்க உரிமைகள் மறுக்கப்படுதோ அந்த படங்களை பற்றி, அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொது நியாயத்தை பற்றி யார் பேச தோங்கினாலும் அது தலித் சினிமா தான். அப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல தலித்துகள் மெஜாரிட்டியா என்ன பண்றாங்கன்னா மலமல்ல தொழில் செய்யறாங்க, இல்ல வந்து சாதியால் ஒடுக்கப்படுறாங்க, இல்ல கடைநிலை தொழில் இருக்காங்க. இன்னும் வந்து கல்வியில வந்து அதிகாரம் பெற்று இருந்தா கூட அந்த அதிகாரம் பெற்ற அந்த வாய்ப்பை வந்து மாற்று சமூகத்தில வந்து சமமாக அவங்களால வந்து அதை வந்து இது என்ன பண்ண முடியல, ருசிக்க முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க நிறைய இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நாம தலிதா இல்லாத போது நம்மளால அதை உணர முடியாது. ஆனால் தலிதா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அந்த உணர்வு இருக்கும். இல்ல அதை அவங்க வந்து நேரடியாக கண்டறிவாங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேன். நான் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற முகடம்படம் இருக்குல்ல, அந்த மரத்துல ஏற்றேன். ஏற்றோடைய கோயிலுக்குள்ள நீயா வந்த எது மரம் 10 ஏறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மரத்தை சுத்தி முள்ளு போட்டாங்க. நான் மேல இருந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, எனக்கே வந்து எனக்கு எவ்வளவு நேரம் நான் மரத்து மேல உட்காந்துருப்பேன். நான் இன்டர்வல் போனேன் மரத்தை ஏறி மோடப்படம் இருக்கலான்ட்டு. ஆனா அவனா பண்ணிட்டாங்கன்னா என்னை பார்த்துட்டு அந்த கோயில இருக்கிற அந்த பொருட்கள் சுத்தி முள்ளு போட்டாங்க. எப்படி யாருக்கிற பார்க்கலாம் மேடம், யாரும் கூட சொத்து. நானும் முதல்ல திட்டினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். சாமி நூற்று நலிவும் கோயிலுக்குள்ள வரப்பட்டேன், மரத்து மேல ஏறப்பட்டேன். எப்போ விட்டாங்கன்னா ஈவினிங் தான் விட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து இன்டர்வல் டைம்ல கோயிலுக்குள்ள போயிட்டு முகடம் பழங்களை வந்து பொறிக்கணும் வருது, முகடம் பொறிக்கிட்டு வர்றது தொடர்ச்சியா இருக்கும். ஆனா நான் உள்ள போக முடியும். அப்போ எல்லாரும் மாதிரியா தமிழ் பேசுற இந்த நிலத்தில் வாழுற உன்ன மாதிரி நிறப்புள்ள ஒரு பையன் தான் நான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அது மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதுதான் தொடர் பேசுற. அப்ப இதை பேச வரும்பொழுது உங்களால வந்து ஜாதி பிரச்சனை உருவாகுது, நீங்க தான் தேவையில்லாத தூண்டி விடுது. இதே பிரச்சனைகளை மற்ற இடத்துல பேசும் பொழுது இருந்தாலும் 2 பேர் வந்து ஜாதி பழக்கம். ஒண்ணு வந்து அப்பர் கிளாஸ், அதனுடைய ஜாதி பிரிவுகளை பற்றி பேசுறது, அதுக்குள்ள இருக்கிற வீரத்திர காரியங்களை பத்தி பேசுறது, அவங்க கிட்ட இருக்கிற பெண் உறவு முறைகள்ல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, 2 பொண்டாட்டின்றது அவங்க எவ்வளவு பெரிய நியாயமா இருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிருது அவங்களுக்குள்ள இருக்கிறது, இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ள இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பொருள் அப்படின்ற மட்டும் நான் நம்புறேன். ஒரு நான் தலித் படம் எடுக்க வர அப்படின்னா அவருடைய பெருமைகளை பேசுவார். பெருமைகளை பேசுறது சரியா தப்பா? ஒரு மனித குலத்துக்கு வேணும்னா பெருமைகள் இருக்கலாம். ஆனா மனித குலத்துக்குள்ள இருக்கிற அடையாளங்கள்ல பெருமைகள் இருக்கிறது சரியா தப்பா? தப்பு தானே. எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, உனக்கு ஒரு அடையாளம், இந்த என் அடையாளங்களை பேசுறது இல்லை, நான் குறிப்பிட்டு சொல்ல வரேன், அது தவறு. இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா நான் வந்து பாதிக்கப்படுறேன் அப்படின்னு வச்சுக்க. இப்ப நான் திரைப்படம் எடுக்க வரேன், இவங்களை எல்லாரும் விட எனக்கு ரொம்ப பொறுப்பு அதிகமா இருக்குதா? ஏன்னா ஒரு கலைஞருடைய ரோல் என்னன்னாக்கா மனிதர்களுக்குள்ள உறவு ஏற்படுத்துறது. இப்போ ஒரு ஏக்கும் பிக்கும் சண்டையா இருக்கும். உண்மையே ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கலாம், ரிலிஜன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நில பிரச்சனையா இருக்கலாம், இல்ல எந்த பிரச்சனையாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு இஷ்யூஸ் வச்சுக்கலாம். இப்போ அந்த ஏக்கம் பிக்கு இருக்கும்பொழுது நான் ஒண்ணு ஏ பக்கமா இருப்பேன், இல்லைன்னா பி பக்கமா இருப்பேன் இல்லையா? சோ அந்த பிரச்சனையை வந்து நான் ஏ பக்கம் நின்னோம் இல்ல பி பக்கம் நின்னோம் பிரச்சனை. ஏன்னா ஒரு கலைஞர், ஒரு ஆர்டிஸ்ட், என் வேலைன்னா சமூகத்துக்கு சமாதானத்தை ஏற்படுத்துறது,
சமூகத்துக்குள்ள நல்ல உறவு ஏற்படுது. சமூகத்துக்குள்ள இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அன்புக்குரிய ஒரு ஆட்பார்மா என்னுடைய உருவாக்குறது, அன்பை உருவாக்குறது தான். நான் என் ஊர்ல பாதிச்சிருக்கிறேன், என் லைஃப்ல இது நடந்தது, என்னை இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க, அதை நான் ஒரு திரைப்படமா நான் எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, அதுனா 30 வருடங்களுக்கு முன்னால ஒரு என்னுடைய நினைவை நிகழ்காலத்துல நான் செய்யும் பொழுது அதுனா நிகழ்கால பிரச்சனையாமா. அப்போ ஒரு கலைஞனுடைய பொறுப்பு என்பது என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு பழி வாங்குற இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டில. மற்றவங்க எப்படிதான் இருக்கலாம், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவன் ஏ பக்கம் நிக்கலாம் இல்ல பி பக்கம் நிக்கலன்றது வேற விஷயம். ஆனா ஒரு கலைஞன் அப்படி நிக்க முடியாது. அந்த 2 சண்டையை அப்படியே படாமன்ற அவசியம் கிடையாது. அந்த 2 சண்டைய ஒரு பொது நியாயமாக மாத்தி யாரு கூட இவங்க சண்டை போடுறாங்களோ அவங்க கிட்ட மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனநிலையை நம்ம உருவாக்குறதுக்கான வேலையை நம்ம எப்பவுமே செய்யணும். அதுதான் ஒரு கலைஞனுடைய ரோல். ஒரு தலித் கலைஞனா நான் அப்படிதான் நம்புறேன். சொல்லுதா அவங்களுக்குள்ள சண்டை மூட்டு வருது, என்ன சின்ன வயசுல அப்படி பண்ணிட்டாங்க, சின்ன வயசுல இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா 2 நபர்களுக்குள் நடக்கிற சண்டை அவங்களுடைய அறியாமை ஏற்படுது. ஆனால் ஒரு கலைஞனுக்கு அப்படி ஒரு அறியாமை வறட்சி இருக்கக்கூடாது. அவன் ஆய்வு பண்ணணும், அந்த லைஃப் அவன் அப்சர்வ் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். அந்த ஸ்டடி பண்றதுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை, மனித குலத்துக்கான ஒரு எதிர்காலத்தை அவன் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது நாம் கடந்த காலத்தில் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறோம், ஆனா நிகழ்காலத்தில் அந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நியூ ஜெனரேஷன்ஸ் நாம் பார்வையாளர்கள் வழியாக நாம் கடத்தும் போது அது ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய அரசியலாகவும் மிகப்பெரிய ஒற்றுமைக்குரிய ஒரு காரியமாக நிகழ்ந்துச்சு. அதுதான் ஒரு கலைஞனுக்கான வெற்றி. அதுதான்